ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம்னா ராஜஸ்தானி காட் வந்திருக்கோம். இது வந்து மார்க்கெட்டுங்க, இந்த ஸ்டோன் ஏரியா. நம்ம வர்றப்பவே பார்த்தீங்கன்னா பீரிங்கெல்லாம் வச்சு வரவேற்பு. விநாயகர் கோயில் ஜெய். இது வந்து ஒரு மார்க்கெட் ஏரியாங்க அப்படின்னாங்க. வந்தோடனே விநாயகரை பார்க்குறோம். ஓ விநாயகா போற்றி. தமிழ் காலனிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடங்க. இங்கே ராஜஸ்தான்லேயுமே வந்து தமிழ் பீப்புள்ஸ்லாம் நிறையா வந்து இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிமிக்கி கம்மல்னாலே எல்லாருக்கும் ஒரு பாட்டு ஞாபகம் வரும். இந்த மாதிரி ஜிமிக்கி கம்மல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ் எல்லாமே மார்க்கெட்ஸ் இங்கே தாங்க. பேங்கிள்ஸ்னால் விலை எல்லாமே 200 ரூபா, 100 ரூபா, 50 ரூபா. கம்மல்ஸோட கலெக்ஷன் நிறையா இருக்குது. பார்த்திங்கன்னா செப்பல்ஸ் மாடல்ஸ் எல்லாமே ராஜஸ்தானில் வந்து ஜிமிக்கி கம்மல் வந்து அதிகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொருளாக நிறையா பரணியில் டைல்ஸில் பண்ண மாதிரி ஆமையெல்லாம் வீட்டுக்கு வாங்கி வச்சிங்கன்னா அதிர்ஷ்டம் வரும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாமே ஆமை பார்த்திங்கன்னா யானை இந்த மாதிரிலாமே சூப்பராக இருக்குங்க. பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் அழகான ஷேப்பில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. தலையாட்டுற புத்தர் பொம்மை பார்த்திங்கன்னா க்யூட்டாக தலையாட்டிகிட்டே இருக்குது. நாய்க்குட்டியெல்லாம் டான்ஸிங் மாதிரி. இது வந்து ஐ லவ் ஜெய்ப்பூர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹவா மஹால் இந்த மாதிரி என்னென்ன இங்கே ஸ்பெஷலானது இருக்கோ அதோட ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இருக்குங்க. குட்டியான ஒரு சைக்கிள் இந்த மாதிரி கடை. இது வந்து ஒரு பசார். பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் இருக்கார். கிருஷ்ணர், ராதா எல்லாமே இங்கே வந்து ஷாப்ஸ் தான் இருக்குங்க. வெளியே பார்க்குறப்ப பெரிய ஒரு கோவிலோட இடம் மாதிரி, டெம்பிள் மாதிரி தெரிஞ்சுது. உள்ளே வந்து பார்த்தா ஃபுல்லாகவே கடைகளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே தான் ட்ரெஸ்ஸுங்க. தாஜ்மஹால், பாசி, யானை, போர்வை இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டு வண்டியா? இந்த ஊர்லேயுமே மாடு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மாடாவது குதிரை. இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது மாடு இல்லைன்னா குதிரையோட வண்டிங்க. பார்த்திங்கன்னா ஒரு பழமையான இடம். இங்கே ஒரு சில படம்லாம் இருக்குது. அந்த காலத்தில் வந்து பாட்டு கேட்குறதுக்கான இது. ஆடு பார்த்திங்கன்னா இந்த தயிர் கடைஞ்செடுப்பாங்க, மோர் கடைஞ்செடுப்பாங்க. கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சதே வெண்ணெய் தாங்க. அது வந்து கடைஞ்செடுக்கிற மாதிரி ஒரு சிம்பல். அந்த தலையில் வந்து மோர் குடத்தை எடுத்து வச்சுட்டு போகிற மாதிரி ஒரு பொண்ணோட ஒரு ஃபோட்டோ. அடுத்த குடும்பத்தோடு இருக்கிற மாதிரி ஒட்டகை எட்டி பார்க்குற மாதிரி. இந்த ராஜஸ்தான் மக்களோட வாழ்க்கையில் வந்து இந்த ஒட்டகம் வந்து ஒரு இன்றியமையாத ஒன்றுங்க. பார்த்திங்கன்னா இங்கேருந்து கோட்டை இருக்குங்க. ட்ரிங்கிங் வாட்டர். பார்த்திங்கன்னா இவர் இந்த அழகான ராஜஸ்தானை ரசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காருங்க. இது வந்து கோட்டை. பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் எல்லாமே மார்க்கெட் மாதிரி. ஒரு அந்த காலத்தில் வந்து ஒரு ராஜா வாழ்ந்த இடமா இருந்திருக்கலாம், ஒரு கோட்டையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வந்து பார்த்திங்கன்னா இது பேர் என்னன்னு தெரில, ஆனால் பட் ஓல்டஸ்ட் ஒரு கட்டடம் அப்படிங்கிறது மட்டும் தெரியுதுங்க. உள்ள பூரா எல்லாமே இருக்குது. இதாங்க கோட்டை. இன்னும் வந்து இருக்குங்க. ஆனால் இதெல்லாம் என்னன்னு தெரில. ஆக மொத்தம் நம்மளை பொறுத்தவரை ஒரு கோட்டைன்னு சொல்லி வச்சுக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா அதுக்கே வெளியே ஒரு பேர் வச்சுருந்தாங்க. ராஜஸ்தான் கட்டா ஜட்டுன்னு வச்சுருந்தாங்க மக்களுக்கு. பார்த்திங்கன்னா உடுக்கி அடிக்கிற ஆள், ஒரு தபாலா வாசிக்கிறவர், டான்ஸிங், பாம்பு மகுடி. ஆக்சுவலாக இது எல்லாமே ஷாப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை கிருஷ்ணா ராதா கிருஷ்ணா. பார்த்தீங்கன்னா பாட்டெல்லாம் கேட்குது மக்களே. இடத்துல ஒரு போர்டு இருக்குங்க. போர்டில் வந்து எழுதி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உட்கார்றக்கான இடம். உட்காருங்க பாய்ஸ். ஐயோ போர்டில் ஒன்றுமே இல்லையே. சுற்றி பார்ப்போம். மேபி இது கோட்டையா, எதுக்காக கட்டி வச்சுருக்காங்க என்னன்னு தெரில. ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா மேபி என்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அன்சைடு ட்ரிங்கிங் எல்லாமே சுற்றி கடை மாதிரி தாங்க கட்டி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கோட்டையும் சுற்றி ஒரு பாதுகாப்புக்காக மேலே ஒரு பிளேஸ் இருக்குங்க. மேலே கட்டிக்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு கோட்டையாக இருந்திருக்கும். பட் யாரோட கோட்டைன்னு தெரில. பேரை பார்த்து கண்டுபிடிச்சி. பார்த்திங்கன்னா மதில் பாருங்களேன். இதாங்க அந்த காலத்து மதில் என்னெல்லாம் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு போகிறேன்.
கண்ணும் கல்லும் மண்ணும் விட்டு தான் வச்சு கட்டியிருக்காங்க. தேய்ச்சது கூட வந்து பார்த்திங்கன்னா மண் தான். இது செம்மண் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மண்ணுங்க. இப்போ தான் கொஞ்சம் சிமெண்ட் எல்லாம் பண்ணி கொஞ்சம் பூசி இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து டோர் எப்படி இருக்குன்னு காமிச்சிட்டு போகிறேன். இதாங்க டோர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்து எல்லா இடத்துலையுமே சுற்றியும் அரண்மனைகள் இந்த மாதிரி கோட்டைகள் இருந்தால் கண்டிப்பாக சுற்றி பாதுகாப்புக்காக ஒரு செக்யூரிட்டி வச்சுருப்பாங்கள்ல, செக்யூரிட்டி கேபின் மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறோம். இதாங்க அந்த பிளேஸ். இப்போ இங்கே இருந்து தான் ஒரு செக்யூரிட்டி கண்காணிச்சிட்டு இருந்திருப்பார் கோட்டைக்கு வர்றவங்கள. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பிளேசஸ் எல்லாம் இருக்குது மக்கள், எது என்னன்னு தெரியல. இப்போ நம்ம கோட்டையோட மேலே இருந்து பார்த்துட்ருக்கோம். எப்போ வேணாலும் உடஞ்சி விடலாம். ஏன்னா பழைய மதில் பாருங்களேன் எந்த வண்ணமாக பண்ணியிருக்காங்கன்னு. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.